பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் நாம் இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 9ஆம் சங்கீதத்தின் 9வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற நாட்கள், எந்தெந்த காரியத்தில் நம் நெருக்கம் உண்டாகிறதோ தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். மனிதர்கள் நெருக்கினாலும், சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கத்தை தந்தாலும், சில பலவீனங்கள் நம்மை நெருக்கும், சில சத்துருக்களும் நம்மை நெருக்கும். ஏது விதத்தில் ஒரு தேவ பிள்ளை நெருக்கப்பட்டாலும், எந்த காரியத்தில் நீ நெருக்கப்படுகிறாயோ, தேவன் உனக்கு தஞ்சமா இருக்கிற ஒரு தேவன். நெருக்கத்தில் அவரே எனக்கு தஞ்சம் என்று இந்த நாள் நீ அறிந்திருந்தால், உன்னுடைய நெருக்கப்படுகிற நேரம், உன்னுடைய நெருக்கம் நீ அனுபவிக்கிற நேரம், தேவ சந்நிதியில் வந்து தஞ்சமாய் விழுந்து விடுவாய். அதை பல நேரம் அறியாமல் தான் நாம் துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம். செய்வதென்னதென்று அறியாமல் தவறான வழிகளில், இது நம்முடைய தலையெழுத்துன்னு சிலர் சொல்லுகிறது போல அப்படியே நாம் அமர்ந்து விடுகிறோம். இல்லை தேவ பிள்ளையே, தேவன் அறியாமல் ஒரு முடி கூட உன்னுடைய தலையிலிருந்து விழுவதில்லை என்றால், நீ நெருக்கப்படுகிற விஷயத்தில் உன்னை தாழ்த்தி தேவ சந்நிதியில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விசாலம் உண்டாக்க வேண்டும் என்று தேவசம் நீ ஜெபித்தாயானால், அவரே உனக்கு தஞ்சமாயிருந்து உன்னை விசாலத்தில் நிறுத்துவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தஞ்சம் தருவார் என்றுதான் நீ கூப்பிட வேண்டும். அந்த உணர்வோடு கூப்பிட்டால் அவர் உன்னை விசாலத்தில் கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா. ஆகவே எந்த காரியத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த விஷயத்தின் பின்னில் நீ நெருக்கப்படுகிறாயோ பயப்படாது. ஆண்டவரை நோக்கி, தேவ சந்நிதியை நோக்கி காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்து விடு. அவர் எனக்கு தஞ்சம் என்ற அந்த உணர்வோடு ஜெபிக்க ஆரம்பித்து விடு. அவர் நிச்சயம் விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை மகிமைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், அற்புதமாக உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே, சந்தோஷத்தோடு, ஆண்டவரே நீ எனக்கு தஞ்சமாயிருப்பதற்காய், யாரும் எனக்கு தஞ்சம் இல்லை, எல்லாரும் கைவிட்டாங்க, சூழ்நிலை கைவிட்டதுன்னு புலம்புகிறாய். இன்றைக்கு தஞ்சம் என் ஆண்டவர். அவர் உன்னுடைய கடைசி வினாடி வரையிலும் அவர் தஞ்சமா இருந்து உன்னை விசாலத்தில் நிறுத்துவார், பாதுகாப்பார், அற்புதம் செய்வார். செபிக்கலாமா? அன்பு தகப்பனை இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கரத்தில் தந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த விதங்களில் இவர்கள் நெருக்கப்படுகிறார்களோ, மனிதரால், சூழ்நிலையினால், தேவைகளினால், பாடுகளினால், பலவீனங்களினால், எந்த விஷயங்களில் இந்த நெருக்கம் வந்திருக்கிறதை அறிந்திருக்கிறேன். யார் யார் நீர்தான் தஞ்சம் என்பதை உணர்ந்துமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கி விசாலங்களில் கொண்டு வந்து நிறுத்தி அற்புதம் செய்யும்படியாய், விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் கரங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரே உன்னுடைய நெருக்கத்தில் தஞ்சமானவர். God bless you. Praise the Lord.